ஒரு மனுஷன் வீட்ல சும்மா இருந்தா போதும் உடனே பாத்திரம் கழுவ சொல்லிடுறாங்க. எங்க வீட்ல அடிக்கடி இந்த பாத்திரம் கழுவுற பெரிய பொறுப்பை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த பாத்திரம் கூட கழுவிடலாங்க, ஆனா கழுவி முடிச்ச அப்புறம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போய் இந்த சிங்க்ல அடைச்சுக்கும் பாருங்க. அதை பார்க்கும்போது தான் செம்ம காண்டாகும். ஒவ்வொரு வாட்டியும் கை வச்சு கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும். நீங்களே பாருங்க அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போய் அடைச்சு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு. சரி, இதுக்கு ஒரு நவீன மிஷினை வாங்குவோன்னு தான் மீஷோல இந்த பாஸ்கெட் ட்ரைனரை வாங்கியிருந்தேன். இந்த பாஸ்கெட்டை 2 பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. ஒன்னு அதுல மாற்ற மாதிரி, இன்னொன்னு அதுல வைக்கிற மாதிரி. இதை யூஸ் பண்றதுமே ரொம்பவே ஈஸிங்க. இதுல மாற்ற மாதிரி கொடுத்திருக்காங்கல்ல, அதை நம்ம டேப்ல மாட்டிக்கிட்டு அந்த பாஸ்கெட் அதுல வச்சா போதும், நல்லா உட்காந்துக்கும். நம்ம பாத்திரம் கழுவும் போது எடுத்து அதுல ஊத்துனா போதும், தண்ணி எல்லாம் கீழே போய் அதுல இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் அந்த பாஸ்கெட்ல உட்காந்துக்கும். அப்புறமா அந்த பாஸ்கெட்டை எடுத்து டஸ்ட்பின்ல வச்சு இதோ இங்க பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் கீழே ஓபன் ஆயிரும். கீழே ஓபன் ஆகி அதுல இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் டஸ்ட்பின்ல கொட்டிரும். திருப்பியும் அதை எடுத்து மாட்டி நீங்க பழைய மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லா இருக்கே, யூஸ் பண்ணி பார்ப்போம் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்படி என்ன பிரச்சனைனா, இதோ இப்ப பாஸ்கெட்ல ஊத்துறனா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் மேல இருந்துட்டு தண்ணி மட்டும் கீழே போதா. இப்போ வரைக்கும் இது ஓகே தான். ஆனா இதுல கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி போட்டா இது சுத்தமா தாங்க மாட்டேங்குது. அதோட பாட்டமே மொத்தமா புடுங்கிட்டு போயிருது. நான் கூட இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ரெஃபரன்ஸ்க்கு வேணா இதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள ரிவ்யூ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.